அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே தொழுகையில் அனுமதிக்கப்பட்ட சிறிய புறச்செயல்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழுது விட்டால் அல்லது தொழுகக்கூடிய நேரத்தில் அசையக்கூடாது, ஆடக்கூடாது, அப்படியே கல்லு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருப்பதை பார்க்கிறோம். ஆனா சில விஷயங்களுக்கு தடை உண்மையிலேயே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது கற்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை கையால நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சஜிதா செய்யும் போது ஒரு மண்ணிலையோ அல்லது ஒரு தரையிலேயோ தொழுகிறோம், கல் இருக்குன்னா ஃபலா யம்ஸஹில் ஹஸா, சிறிய சிறிய பொடிக்கற்களை எல்லாம் நீங்க நகர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரில 1207வது செய்தியாக பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்குது. ஆனா ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, காலஃபிர் ரஜுலி, ஒரு மனிதருடைய விஷயத்தில் யுஸவ்வி துராப ஹைஸு யஸ்ஜுது, அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல்லா கவனிக்கிறாங்க. அவர் தன்னுடைய சஜிதா செய்யக்கூடிய இடத்துல தலைய வைக்கும் போது பாக்குறாரு, கற்கள் இருக்கிறது, பொடிக்கற்கள். அதை கைகளால் என்ன செய்கிறார், நகர்த்தி சரி செய்கிறார். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொல்லுகிறார்கள், கால இன் குந்த ஃபாயிலன் ஃபவாஹிதத்தன், நீங்கள் தொழுவும் போது இது மாதிரி தடை செஞ்சது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க செஞ்சிட்டீங்க, அப்படி செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு முறை மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. அதாவது அடிக்கடி என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொரு சஜிதாவுக்கும் நகர்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு முறை செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. என்ன கவனிக்கணும்னா, இது தொழுகையில இருக்கக்கூடிய புற செயலா இல்லையா? கையை நகர்த்துறது, சில விஷயங்களை செய்யறது என்பது புற செயல். அப்ப சஜிதா செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கற்களை அகற்றக்கூடாது என்ற தடை விதித்திருந்தும் கூட ஒரு முறை செய்யலாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. திடீர்னு நம்ம பஸ்ல போவோம், ஒரு பெட்ரோல் பங்க் வரும், இறங்கி நின்று தொழுகலான்னு நினைப்போம், ஆனா தரையா இருக்கும், முசல்லா எடுத்து போய் இருக்க மாட்டோம். அப்ப அந்த நேரத்துல கற்கள் இருக்குமே, ஆனால் நம்ம தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் அதை கவனிப்போம். அப்ப ஐயோ கவனிக்கலையா, அது மேலேயே சஜிதா செய்யணுமா என்றால், அது மேல சஜிதா செய்யணும் என்பது சட்டம்தான். ஆனால் அதை விட நமக்கு அனுமதி ஒரே ஒரு முறை அகற்றிக் கொள்வதற்கு இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புற செயல். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு மேட்டர் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடிய நேரத்துல கடுமையா வெயில் அடிக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். அரபு நாட்டு அந்த வெயில் எல்லாருக்குமே தெரியும், 50 டிகிரி 55 டிகிரியை தாண்டி அடிக்கும். மஸ்ஜிது நபவியில மண் தரதான் இருந்துச்சு, அந்த உள்ளுக்குள்ளேயும் என்ன செய்யும், அப்படி ஒரு வெயில் அடிக்கும். சில நேரத்துல வெளியில தொழுகக்கூடிய சஹாபாக்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு மேட்டரை சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 1208வது செய்தியாக இதை பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா நுஸல்லி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷித்தத்தில் ஹர்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நாங்க தொழுகும் போது கடுமையான வெப்பநிலையில நாங்கள் தொழுது இருக்கிறோம். ஃபைதா லம் யஸ்ததி அஹதுனா ஐயு மக்கின வஜ்ஹஹு, தன்னுடைய மினல் அருளி, அதாவது சஜ்ஜா செய்யறப்ப முகத்தை தரையில வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், எங்களில் ஒருவருக்கு ஏற்படுமையானால், பசத சௌபஹு, தன்னுடைய ஆடைகளில் ஒரு பகுதியை எடுத்து என்ன செய்வார், சஜிதாவிலே வைத்து கர்ச்சீஃப் மாதிரி ஆடையில ஒரு பகுதியில சஜிதா செய்யும் போது என்ன செஞ்சிருவாரு, அதை வைத்துக் கொள்வார். அது மேல சஜிதா செஞ்சுட்டு மீண்டும் என்ன செய்வார், ஆடையை போட்டுக்கொள்வார். அதுக்குன்னு தனியா கர்ச்சீஃப் எல்லாம் இருக்காது, போட்டிருக்க ஆடை தான். போட்டிருக்க ஆடை சஜிதா செய்யறதுன்னா கழட்டி வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சஜிதா செய்யும் மட்டும் இப்படி ஆடையை எடுத்து இப்படி முன்னாடி போட்டுக்குவாங்க, அந்த ஹீட் மூஞ்சியில படக்கூடாது என்பதற்காக. இப்படி தொழுவோம். சௌபஹு ஃபஸஜத அலைஹி, அதன் மீது சஜிதா செய்வார் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இது எப்ப, ரசூலுல்லாஹ் கூட தொழுகிறப்ப சஹாபாக்கள் செஞ்சதை ரசூலுல்லாஹ் கவனிச்சிருக்கிறாங்க. இந்த அனுமதியையும் நபிகளார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப தொழுகையில நம்ம தக்பீர் கட்டிட்டோம், தரையில திடீரென்று அந்த வெயில் பட்டு சூடாக இருக்கக்கூடியது நமக்கு தெரிகிறது என்று சொன்னால்,
அப்போ ஒரு ஆடையோ ஒரு கர்ச்சீஃப் எடுத்து விரிச்சு அது மேல நம்ம சஜிதா செய்யறது ஒரு புற செயல் தான், இருந்தாலும் அதை செஞ்சு கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இந்த செய்தியில பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு மேட்டர் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டுல தொழுவாங்க. தொழுகும் போது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, குந்து அமுத்து ரிஜிலி ஃபி கிப்லத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கும் போது நான் காலை அவர்களுக்கு எதிராக நீட்டி கொண்டு படுத்திருப்பேன் அல்லது உட்கார்ந்திருப்பேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில, அதாவது ரசூல்லா தொழுதுகிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து இரவு நேரத்துல தொழுவாங்க, இரவு தொழுகை. வீடு சின்ன வீடு தான், பெரிய வீடுலாம் கிடையாது. அதனால காலை இப்படி நீட்டிட்டு என்ன செய்வேன், நான் தொழுதுகிட்டு இருப்பேன், ரசூல்லா இப்படி நின்று தொழுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல சஜிதா செய்யறதுக்கு அம்மையார் அன்னை ஆயிஷா அவங்களுடைய அந்த கால் வந்து தடையா இருக்கும். சஜிதா செய்யற இடத்துல வந்து வீடு சின்னதா இருக்கிறதுனால சஜிதா செய்யும் போது கால் இடையில இருக்கும், காலை எடுத்தாதான் சஜிதா செய்ய முடியும். அப்ப என்ன செய்வாங்க என்று சொன்னால், வஹுவ யுஸல்லி, அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது என்னுடைய காலை நான் நீட்டி கொண்டிருப்பேன் இல்லையா, இப்ப இதா சஜத ரமசனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க, அவ்வளவு நேரம் காலை மடக்கிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. ருக்கு செஞ்சு சஜிதாவுக்கு வர்றப்ப ரமசனி, என்னை என்ன செய்வார்கள், ஒரு குத்து விரலை வச்சு தட்டுவாங்க. தட்டும் போது நான் என்ன செய்வேன், என்னுடைய காலை உயர்த்தி கொள்வேன். இதா காம மதத்துஹா, நபிகள் நாயகம் சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்சு கியாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கால்களை நான் நீட்டிக்கொள்வேன் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிப்பதை சஹீஹுல் புகாரில 1209 பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, கால் நேரா குறுக்க இருக்கிறது, சஜிதாவுக்கு போக போறாங்க. இதுல பெண்களை உழு செஞ்சுட்டு தொழுகும் போது தொடலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் இதுல இருக்கிறது. அதைத்தானே பெண்களை தொடக்கூடாதுன்னு சில மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, அப்படி மார்க்கத்துல கிடையாது. அம்மையார் படுத்து காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல்லா தொட்டு காலை மடக்க வச்சுட்டு சஜிதா பண்றாங்க. அப்ப தொடுவது என்பது புற செயலா இல்லையா, கையை நீட்டி இப்படி தொட்டு நகர்த்துறதெல்லாம் உணர்த்துவது என்பது தொழுகைக்கு வெளியில் செய்யக்கூடிய செயல், இருந்தாலும் ரசூல்லா செய்யறாங்க என்று சொன்னால் அப்ப புற செயல்கள் என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தவறு கிடையாது, ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாம இந்த செய்திகளின் மூலமாக பார்க்கலாம். இது மாதிரி எண்ணற்ற பல்வேறு சம்பவங்கள் நாம் என்ன செய்கிறோம், இந்த தொடர் வழியாக பார்க்கிறோம். இதுல வந்து தொழுதுகிட்டு இருக்கும் போது சில பேருக்கு சந்தேகம் வரும், பாம்பு வருது, பள்ளி வருது, பூச்சி ஏதாவது வந்துருச்சுன்னா அப்ப அதை அடிக்கலாமா, அதை விட்டு தட்டி விடலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. இது வந்து சில பேர் கூடாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அது கூடுமா கூடாதா என்ற ஒரு நிலைமையை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த பாகத்துல நம்ம பார்க்கலாம்.